ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு எஃப்எம்சிஜி அந்த மாதிரியான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு 5 விதமான ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க அதுக்கான தேடலையும் எடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் மூலமாக அதை கற்றுக்கவும் செய்வாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ண அப்புறமா எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கும். நான் இப்போ சொல்லும்போது இந்த வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 5 ஸ்டாக்கை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 5 ஸ்டாக்கை நோட் பண்ணிடுங்க. இப்போது மியூட் எடுத்துகிட்டு இதை கேளுங்க. என்ன அப்படின்னா, அந்த 5 ஸ்டாக்கும் 10 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. 2014 ஜனவரியோட ஹையை செக் பண்ணுங்கள். 2014 இப்போ 2024 ஜனவரியோட ஹையை பாருங்கள். இது ரெண்டையும் நீங்கள் செக் பண்ணாலே மேஜராக அந்த 5 ஸ்டாக்குமே சக்ஸஸில் தான் இருக்கும். சரிங்களா? அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, அந்த 10 வருஷ காலத்தில் ஒன்றுமே ஃபெயிலியர் ஆகாத காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் லாங் ரனில் என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் கன்ஃபார்மாக கொடுக்கும். ஒன்றுமே தெரியாமல் இப்போ நீங்கள் எழுதின ஒரு 5 ஸ்டாக்கு காட்டிலும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி உள்ள டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ராஃபிட் தரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதில் முதன்மையாக ஒரு ஸ்டாக்கில் என்ன பார்க்கணும் எஃப்எம்சிஜி ஓரியண்டாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, டிவிடெண்ட் ஈல்டு ஹிஸ்ட்ரி, அதாவது அதனுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டை பார்க்கணும். அதாவது 1:1, அப்புறம் ப்ரைஸ் டிவிடெண்ட், ஷேர் டிவிடெண்ட், இப்படி எல்லாமே நிறையா இருக்குது. இதில் கடைசி ஒரு 5லேருந்து 10 வருஷமாக எப்படி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கங்கிற டேட்டா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நிறைய கம்பெனி அனௌன்ஸ் பண்ணலாம், இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பர்சன்டேஜில் நாங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எங்கள் டேர்ன் ஓவர் இவ்வளோன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு எப்படி இருக்குன்னா, ஃபெய்த் அப்படின்னா கொடுக்கும்போது தான் தெரியும். இந்த டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, பேங்கில் இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், கடையில் போயிட்டு நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணால் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பொருளே கொடுப்போம். அதே மாதிரி தான் டிவிடெண்டுங்கும் போது உங்கள் பாக்கெட்டில் பைசா இருக்கணும், கம்பெனி பாக்கெட்டில். அப்படி இருந்து உங்களுக்கு கொடுத்தா தான் டிவிடெண்டே அலாகேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டிவிடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே செக் பண்ணக்கூடிய விஷயம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அது சங்கிலி என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. இரண்டாவது பாயிண்ட்டு, அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே குங்குமப்பூ தெரியும். சரிங்களா? இதே இது நீங்கள் காஷ்மீரில் போயிட்டு குங்குமப்பூ ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதையும் லோக்கலில் வாங்குறதையும் ப்ரைஸை கம்பேர் பண்ணிங்கன்னா பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா? அப்போது ஒரு வர்த்தகத்தை நீங்கள் இப்படி தான் பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கீங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது மேஜராக இந்தியாவில் இருக்கிற கம்பெனி தான். அது எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய வர்த்தகம் எப்படி இருக்கும், நாள் ஆக 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 கவர்மெண்ட் சப்போர்ட், அது வரைக்கும் நீங்கள் யோசிக்கணும். இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் முகேஷ் அம்பானி அப்படின்னு சொன்னால் தெரியும், அவங்க கவர்மெண்டோட ரொம்ப பாண்டிங்காக இருப்பார். சரிங்களா? அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி அந்த கவர்மெண்ட்டோட எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். சரிங்களா? அதை கொஞ்சம் நுட்பமாக கவனிச்சுட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அந்த இடத்தோட பேஸ் எப்படி இருக்குது, அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதனுடைய வசதிகள், இது எல்லாத்தையுமே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வேணும். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, அதாவது நிறைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் இருக்குது, லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சாக்லேட் இருக்குது. இப்போ நிறையா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 ஸ்டாரை விரும்பி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த லோக்கல் சாக்லேட்டை, இந்த 5 ஸ்டார் சாக்லேட் 10 பேர் எடுக்கும்போது லோக்கலில் இருக்கிற சாக்லேட்டை ஒருத்தர் எடுத்தார் அப்படின்னா ரேஷியோ, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது, லோக்கல் ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்க அப்படின்னா, யதார்த்தமான லைஃபுக்கு போங்க, சூப்பர் மார்க்கெட் போங்க, போயிட்டு ஒரு சுற்றி பாருங்கள், எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, நீங்கள் எந்த ப்ராடக்டை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அது லாங் ரனில் எப்படி இருக்கும். ஏன்னா ஃபுட்டு இல்லாமல் மனிதகுல வாழ்வே இல்லை. ஸோ லாங் ரனில் கண்டிப்பாக
மனிதகுல வாழ்வு இருக்க வரைக்கும் ஃபுட்டு தேவை. நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா தான் இந்த உலகமே இடிஞ்சு போய் விழுந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இது தேவை இருக்காது. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் பணம் தேவை. பணம் இருக்கிற வரைக்கும் ஸ்டாக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? 4வது பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட். அதாவது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கும்போது அது ஒரு நல்ல நிறுவனம் அப்படிங்கிற யதார்த்தமான பேச்சு இப்போ வரைக்கும் ரீசெண்டாக போயிட்டுருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்களெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில நிறுவனம்லாம் இருக்குது பாதிக்கு பாதி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் லாங் ரனில் பார்க்கும்போது இப்போ கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா லாங் ரனில் போகும் யோசிச்சு பார்ப்போம். சின்ன பசங்களாக இருக்கும்போது நீங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது கோகுல், சாண்டோல், சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டிவியில் நீங்கள் சேனல் பார்க்கும்போது. இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு அந்த பவுடர் எங்கேயோ ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விருப்பம் வரும். சரிங்களா? அதனால தான் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது லாங் ரனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போது இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்காக நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது 1 வருஷமோ 2 வருஷமோ ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. போக 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 கம்பெனி நேம் பிரபலம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் ரொம்ப செக் பண்ணிக்கணும். 5வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பான்ஷன். என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை எப்படி வெளியில் போயிட்டுருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது, எந்த வேவ் லென்த்தில் எங்கெங்கே ப்ராடக்ட் போகுது, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறையா பேர் பிஸ்னஸில் தோக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொருளை உற்பத்தி பண்ணிடுவாங்க, ஆனால் எங்கே விற்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் எப்போதுமே ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த நிறுவனம் மினிமம் 10 வருஷமாச்சும் ஃபீல்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா ஒரு 10 வருஷம் ஒரு நிறுவனம் ரன் ஆகுதுன்னா அதில் ஒரு நல்ல லாபம் இருக்க போய் தான் அது நிலைத்து நிற்க முடியும். சரிங்களா? அப்போது லாங் ரனில் போகும்போது நிறைய என்ன இருக்கும், கான்டாக்ட்ஸ் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கம்மியாகும். ஏன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறையா எக்ஸ்பென்ஸ் ஆகும். இதே 2வது வீடு நீங்கள் கட்டினீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? ஸோ பெரிய நிறுவனம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அது நமக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட் இருக்கும். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது ஒரு விஷயத்தை சார்ந்து மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் உற்று நோக்கி லாங் ரனில் அது உங்களுக்கு பணம் தருமா அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். ஒரே ஒரு விஷயந்தான், இன்றைக்கி ₹1 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கடையில் என்ன பொருள் வாங்க முடியும். இதே இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ₹1 கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பொருள்லாம் வாங்கியிருக்கலாம்னு யோசிங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த ₹1 வேல்யூ இன்றைக்கி ₹1 வேல்யூவில் ஒன்றுமே நம்மளால் வாங்க முடியலை. சரிங்களா? டைம் ஆக 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 மணி வேல்யூ, டைம் வேல்யூ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபினான்ஸ்குள்ளே நீங்கள் வாரீங்க அப்படின்னா இதை சார்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கும். டைம் வேல்யூ, மணி வேல்யூ ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை தெரியுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.